ஆதி கடவுளையும் அனைத்து ஆண்டவனையும் வேண்டிக் கொண்டு இங்கு வந்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு புத்தாண்டு வாழ்த்துக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் அறிவை பத்தி தான் சொல்றேன், மூளையை பத்தி தான் சொல்றேன். ஒரு 4 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மூளைங்கிறது என்னன்னா, நம்ம அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே நம்ம இந்த உடம்புல வந்து 96 தத்துவம் இருக்கு. இந்த உடம்புல வந்து முக்கியமான ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா மூளை தான் இருக்கு. அந்த மூளை வந்து பல வகையா செயல்படுது. இப்ப நாம வந்து ஜீவகாருண்யத்தோடு மாமிச உணவு இல்லாம ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பொழுது மூளைக்குள்ளார ஒரு வெளி இருக்கு. ஒரு வெளியனா கிண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஹோல், அதுக்குள்ளார போனா பக்கத்து அண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா போகருக்கும் திருமூலருக்கும் ஒரு விஷயம் நடக்குது. போகருடைய குருநாதர், போகருங்கிறது ஒரு சித்தர், திருமூலருடைய சித்தர், 2 பேருக்கும் வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. நான் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, போகர் வந்து பழனியில வந்து நவபாசன சிலை செஞ்சிருக்காரு. பெரிய விஞ்ஞானி அந்த சித்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இப்ப நான் வந்து இந்த மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன், மருத்துவ குறிப்பும் சொல்லியிருக்கிறேன். அதை பத்தி நான் இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து அண்டத்துல இருந்து இடைஞ்சல் வரலாமா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம குடும்பத்துக்கு வச்சோம்னா அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாலும் வச்சுக்கோங்க. அந்த 4 பேருக்குள்ளார ஒருத்தர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சா மீதி 3 பேருக்கு பொறாம இருக்கும். அது நமக்கே தெரியாது, கடைசியில தான் தெரியும். ஐயோ இவ்வளவு உள்ளார பொறாம வச்சுக்கிட்டு நம்மளை வந்து நம்ம கூடயே இருந்து நம்மளை கழுத்தடிச்சானு. கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் இது நிறைய இடத்துல நடக்குது இன்னைக்கு உலகத்துல. அப்படி இருக்கும் பொழுது இந்த போகர் வந்து இந்த அண்டத்துக்கு நல்லது பண்ணும் பொழுது பக்கத்து அண்டத்துல இருந்து இடைஞ்சல் வருது. குடும்பத்திலேயே இப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்படி வராதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவர் ஒரு வகையான குழியை செஞ்சிருக்காரு. அந்த குழியைங்கிறது என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த அண்டத்துல இருந்து அடுத்த அண்டத்துக்கு போகணும்னா பல லட்சம் கோடான கோடி கிலோமீட்டர், அதாவது ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல லைட்டுடைய ஸ்பீடுல போனா கூட 100 வருஷம் போனா கூட இந்த அண்டத்தை கடக்க முடியாது. அந்த அண்டத்தை கடக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து அவங்க முயற்சி, மூளை அறிவு கொண்டு சித்தர்கள் வந்து மூளையை அதிகமா பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது. அது என்னன்னா, அந்த ஒரு குடிகையை போட்ட உடனே அவர் என்ன பண்ணாருன்னா பக்கத்து அண்டத்துக்கு போறாரு. இவர் திருமூலர்கிட்ட சொல்லும் பொழுது திருமூலர் வந்து சரி நான் பக்கத்து அண்டத்துக்கு போய் நான் பாக்குறேன், யாரோட இடைஞ்சல் பண்ணாலும் அவரோட நான் ஒரு கை பாக்குறாங்க. திருமூலர் என்னன்னா 44 லட்சம் வருஷம் உயிர் வாழ்றவர். அவருக்கு வந்து 1 கோடி சித்துக்கள் தெரியும். எத்தனை சித்துக்கள்? இப்ப நாம 100 வருஷம் வாழ்றதுக்குன்னா எவ்வளவு உடம்ப நம்ம பாதுகாக்கணும், எவ்வளவு உணவு உண்ணணும், மருத்துவம் எல்லாமே இருந்தாலும் நான் 100 வருஷமாவும் வாழ முடியும். இல்லைன்னா 60-40 வயசுலயே கூட காலி ஆயிடும். 44 லட்சம் வருஷம் வரணும்னா எத்தனை சித்துக்கள் உங்களுக்கு தெரியும்? 1 கோடி சித்துக்கள் தெரியும். அந்த சித்துக்களை வச்சுட்டு அந்த குடியை உள்ளார போட்டுட்டு மூளைக்குள்ளார ஒரு லேயர், அந்த ஓட்டைக்குள்ளார அப்ப போகும்போது நல்ல ஒழுக்க உணத்தோட இருக்கிறதா போக முடியாது. ஓடுக்குள்ளார அப்படியே போறாரு, பக்கத்தண்டத்துக்கு போறாரு. போய் பார்த்தா அங்க பார்த்தா நிறைய பேர் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவங்களும் நம்ம மாதிரி ஆன்மாக்கள் தான். அவங்களை போட்டு ஆட்டுறாரு. நான் வந்திருக்கிறேன்னா அவன் எதுவுமே தெரியணும். அப்புறம் அவர் கண்ணை மூடிட்டு அவர் ஞான டிஸ்ட்ல பார்த்தா இன்னிலா கோடி வருஷம் அப்படியே தியானத்துல உட்காந்துருக்காங்க. பல கோடி வருஷம் கணக்கே இல்லை. அப்படியே அந்த அப்படியே அப்பா இவங்க கடவுளுக்கு சமமானவர்கள் அவரே சொல்லிட்டு அவங்க சுத்திட்டு திருப்பி வந்து இன்னொரு படி போட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க போனா அங்க வந்து ஒரு தனி உலகம் இருக்கு. அங்க ஒரு பெரியவர் வந்து பேசுறாரு, இளைவரே எங்கிருந்து வரீங்கன்னா இந்த மாதிரி பூமிங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு, ஆமா சரி உனக்கு எத்தனை சித்துக்கள் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. 1 கோடி சித்துக்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ வந்து இன்னும் சின்ன பையன் தான், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி சித்துக்கள் மேல தெரியுங்கிறாரு. அப்ப வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து இவ்வளவு விஷயம் மறைஞ்சிருக்கு. இவங்க இதெல்லாம் வந்து மறுமையிலிருந்து செய்யறாங்க. இம்மையில நாம என்ன பண்றோம்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள், ட்ரெஸ், ஆடை, பங்களா, கார், இதுலயே நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். அவ்வளவு இது வந்து இம்மையில இருக்கிற விஷயம். நான் இப்ப சொன்னது வந்து மறுமைக்குண்டான விஷயம், நீங்க பாத்துக்கோங்க. ஆனா என்னமோ சொன்னது பாக்காதீங்க, இது வந்து மறுமை. அந்த விஷயத்தை பார்க்கும்போது அப்ப அந்த அளவு இருக்கு. உதாரணத்துக்கு போகர் 700 ஏதோ ஒரு நம்பர் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்ல அந்த புக்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ குறிப்புகளும் வெடிமருந்து தயாரிக்கிற போது எழுதியிருக்காங்க. நான் அந்த புக்கை வந்து அப்ப தேடல, இது மாதிரி சொன்ன உடனே நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு இதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. வாங்கி நம்ம படிச்சு நம்ம கிட்ட இருக்கு யாராச்சும் தகவல் கொடுத்து நம்ம ஆசிரியர் போயிடுவோம். அந்த மாதிரி விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஓலைச்சுவடி வந்து சாதாரணமான விஷயங்கள். நம்ம சித்தர்கள் இருக்கிறது வந்து
8வது அறிவுக்கு உண்டான விஷயத்தை எல்லாம் எழுதிட்டாங்க. அதெல்லாம் எழுதிட்டு போயிடலாம். அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி அவங்க தான் வந்து இந்த நிறைய விஞ்ஞானங்களை வளர்த்துட்டாங்க. நம்ம ஆளுங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம விட்டுட்டோம். நம்ம இங்க டாக்டரையே சுத்திட்டு இங்கேயே நம்ம குடும்பம் காசுலேயே அடங்கிட்டு நம்ம இருந்துட்டோம். அவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்து அமெரிக்காவில் வந்து அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிகமான உயிர் வாழணும்னு சொல்லிட்டு இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற ஆளுங்க வந்து காசு அதிகமா செஞ்சு வச்சோம்னா இஷ்டத்துக்கு அடக்கம் போடுவோம். தண்ணி அடிப்பான், கெட்ட பழக்க வழக்கம் வச்சுக்குவான், சீக்கிரம் செத்து போயிடுவான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் வந்துருச்சுன்னா உடனே அதுக்கு தனியா படிச்ச ஒரு ஆள் போட்டு நான் எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணும், எந்த நேரத்துக்கு நான் சாப்பிடணும், எனக்கு ஆயுள் வந்து 100 வருஷத்துக்கு தாண்டணும், அதுக்குண்டான படிச்சாளர்களை வச்சுக்கிட்டு அவன் ட்ரைனிங், இந்த நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க, லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஞ்ஞான கூட வச்சு இப்போ 2036 அந்த மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாத்திரை நீங்க சமையல 120 வருஷம் வாங்கலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்க அதை கூகுளில் போய் பார்த்துக்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்துருச்சுன்னா 120 வருஷம் வாங்கலாம். ஆனால் கர்ம வினை என்ன இருக்கோ அதுபடிதான் நடக்கும். அந்த அளவு வந்து நம்ம ஆளுங்க வந்து 44 லட்சம் வாழ்றதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? திருமூலர். அவருடைய அறிவை வச்சு என்னுடைய இதை வச்சு அவரோட வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்பதான் வந்து ரீச் பண்ண போறோம். நீங்க தெரிஞ்சுக்க 2036 இருக்கும்போது அந்த மாத்திரை வெளியே வந்துடும். சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.